தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் 7 தொகுதிகளுக்கு குறைவாக கொடுத்தால் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தேமுதிக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக விவாதிப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிகவுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இன்று காலை முதலில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தேமுதிக அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இன்று பிற்பகல் சரியாக 12:30 மணிக்கு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இன்று மாலை சுமார் 4 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த கூட்டத்தில் தேமுதிகவை பங்கேற்க செய்ய வேண்டும், கூட்டணிக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும். அதற்கான இறுதி நகர்வுகள் தற்போது அரசியல் அரங்கத்தில் அரங்கேறி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், 7 தொகுதிகளுக்கு குறைவா அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை, கூட்டணியை முறித்துக்கலாம் அப்படின்ற தகவல் எப்படி நமக்கு உறுதியாக கிடைச்சிருக்கு? அடுத்ததாக அதிமுக தரப்பிலிருந்து வேற என்னென்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நகர்வுகளை கொண்டு வராங்க? அதாவது தேமுதிக 9 இடங்களை கேட்டது, அதில் குறைந்தபட்சம் 7 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் கடைசி கட்ட ஒரு பேச்சுவார்த்தை. அந்த அடிப்படையில் தான் 7 தொகுதிகளை ஒதுக்கினால் மட்டுமே கூட்டணி, இல்லை என்றால் அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று தேமுதிக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த அடிப்படையில் தற்போது ஒரு கடைசி கட்டமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொலைக்காட்சி வாயிலாக பேசியதில் 7 தொகுதிகளை கொடுப்பதற்கு அதிமுக கடைசி கட்டமாக ஆலோசித்து வருகிறோம், விரைவில் முடிவை சொல்லுகிறோம் என்று அவர்கள் தெரிவித்ததாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை முடித்துவிட்டு நேராக தொகுதி பங்கீட்டிற்கான அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான கையெழுத்தும் போடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தற்போது தேமுதிக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடைபெற்றது என்பது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வந்துவிடும். விஜயகாந்த் ஒரு கடைசி கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தேவப்பிரியன், ஏற்கனவே ஒரு சந்திப்பு அதிமுக நிர்வாகிகள் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டது. அது அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வீட்டுக்கே வந்து அழைப்பு விடுத்தாரு. ஆனால் அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் பேசப்பட்டாலும் கூட்டணி தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அவகாசம் கொடுத்தாங்க. 2 நாள் அவகாசம் முடிஞ்சிடுச்சு. மீண்டும் ஒரு முறை அழைக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது அவர்கள் அதிமுக தரப்பிலிருந்து இன்னைக்கு இறுதி நகர்வுகளா அங்கே வர வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு பேச்சுவார்த்தை முடியல அப்படின்னா தேமுதிகவுடைய ஆப்ஷன் முடிஞ்சிடுச்சு, வேற அவங்க தனித்து தான் போட்டிடணும், அல்லனா வேற வாய்ப்புகளை தான் பார்க்கணும், அதிமுக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நிச்சயமாக தேமுதிக தங்களுடைய அந்த தொகுதிகளை உறுதியாக இருக்கிறார்கள். 7 தொகுதிகளை கிடைக்கவில்லை என்றால் இந்த கூட்டணியில் இடம்பெறுவது என்பது சந்தேகம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு உடன்பாடு சமரசம் செய்து கொள்வதற்கு தேமுதிக தயாராக இருக்கிறதா என்பதையும் நம்மால் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் தேமுதிக அந்த 7 தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்றால் கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்றுதான் நமக்கு தேமுதிக அதிகாரப்பூர்வமான ஒரு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அதிமுக தரப்பில் ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு செல்லும் பொழுது மோடி பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் விஜயகாந்த் பங்கேற்பார், அது உறுதி என்று தெரிவித்திருந்தார். அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த வெளிப்படையான அதிமுக அந்த கூட்டணியை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதை விட்டுவிட்டால் அதுவே வந்து கூட்டணியே வந்து சரியாக அமையவில்லை, அதிமுக அந்த பேச்சுவார்த்தை தோல்வி என்ற ஒரு நிலையை அதிமுக ஒரு பின்னடைவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கிறது. எனவே அந்த பின்னடைவை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த 7 தொகுதிகளை பெற வேண்டும், அதற்கு சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அதிமுக தரப்பில் அதற்கு ஒப்புக்கொண்டதாகவே நமக்கு சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் ஒரு இறுதிக்கட்ட ஆலோசனையில் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். அதில் OPS தங்கமணி உட்பட அனைவரும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜயகாந்த் அவருடைய தலைமையிலும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இங்கே அந்த நாடாளுமன்ற தேர்தல் குழுவும் இருக்கிறார்கள். விஜயகாந்த் அவருடைய மனைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இருக்கிறார். ஆக 2 தரப்பிலும் ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. 7க்கு ஒத்துக்கொள்ளுமா அதிமுக, 7க்கு குறைந்தால் அந்த கூட்டணியில் இடம்பெறுமா தேமுதிக என்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கூட்டணி தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன், இப்போது ஏற்படக்கூடிய கூட்டணி அதிமுக சட்டமன்ற தொகுதிகளை பற்றி பேசாதீங்க, இப்போது மக்களவை தொகுதியை மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தேமுதிக சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி வைத்து விட்டு வெறும் மக்களவை தொகுதிக்கு மட்டும் பேச முடியுமா? அதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களா? இல்ல, ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது இந்த தேர்தல் என்பது வெறும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, அதற்கான கூட்டணியை மட்டும் நாங்கள் பேச முடியாது, ஏனென்றால் வருங்காலத்திலும் இந்த கூட்டணியை தொடர வேண்டும், அந்த அடிப்படையில் தான் நாங்கள்
பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், எங்களோடு பல கட்சிகள் பேசுவதாக வெளிப்படையாக சொல்லியிருந்தார். திமுகவும் அரசியல் பேசினார்கள் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த 21 தொகுதிகளுக்கான அந்த தொகுதி பங்கீட்டு விவகாரத்தில் மற்ற கட்சிகள் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாலும் கூட தேமுதிக அதற்கு ஒப்புதல் வழங்குவதில் சிக்கல் இருக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கும் சேர்த்துதான் தற்போது அந்த பேச்சுவார்த்தை தான் தற்போது ஒரு இழுபறியில் நீடித்து வருகிறார்கள். ஏனென்றால் சட்டமன்ற இந்த கூட்டணி வெற்றி பெற்ற பிறகுதான் இடைத்தேர்தலை குறித்து நாம் ஆலோசிக்க முடியும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல எங்களுக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தொடக்கத்தில் 8 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கும் அதிமுக முதலில் இந்த பேச்சுவார்த்தையை முடியுங்கள், நாடாளுமன்ற கூட்டணியை உறுதி செய்யுங்கள், நீங்கள் வெளிப்படுத்துங்கள், பிறகு அதை பற்றி பேசலாம் என்று அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை சந்திக்கின்ற போது தெரிவித்திருக்கிறார். ஆக இப்படி ஒரு உச்ச கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை ஒரு இழுபறியை நீடித்திருக்கிறது. விரைவில் இதற்கான ஒரு அறிவிப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தலைவர்களும் பேசி வருகிறார்கள். 2 தலைவர்களும் எப்போது சந்திக்க போகிறார்கள் என்ற நேரம் கூட ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தை உறுதிப்படுத்துவார்களா அல்லது ரத்து செய்வார்களா என்ற ஒரு கேள்விதான் தற்போது நீடித்து வருகிறது. தேவபிரியன், சற்று நேரத்திற்கு முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆச்சரியங்கள் நிகழ காத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். தேமுதிக கூட்டணிக்குள் வருமா, அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வருமா என்ற கேள்விக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன. 12:30க்கு சரியாக 11:55. இன்னும் எந்த நேரமும் கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தேமுதிக தரப்பில் வெளியாக இருக்கிறது. நம்மை போலவே அங்கு பாஜக தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகளும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து இணைப்பெறுங்க வேல்முருகன். நம்ம அடுத்தடுத்த நகர்வுகளை பார்க்கலாம்.